அரசாங்க விழாவில் முதலமைச்சரும் பிரதமரும் கலந்துக்கிறது வந்து ஒரு சம்பிரதாயம். அந்த மாதிரி 2 அரசாங்க விழாக்கள் நடக்கப் போகின்றன. தஞ்சாவூரில் ஒன்று, தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம். பிரதமர் இந்த 2 அரசு விழாவில் கலந்து கொள்ள மட்டும்தான் வருகிறாரா அப்படின்னா இல்லை. பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்கு டைம் கொடுத்துருக்கார். அந்த சமயத்தில் பிரதமரும் எடப்பாடியும் பேசி இந்த எடப்பாடிக்குள்ள மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர். அமித்ஷா 3 இடத்துல கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டார். 3 பத்திரிகை கொடுத்த பேட்டிகளிலும் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டார். அதுதான் வந்து மனசுக்கு உறுத்தலாக இருக்குது அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா சொன்னதான் தீர்வு, கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை. அது நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் அதிமுக அமைச்சரவை தான் சொல்கிறார். பாஜகக்குள்ளேயே 2 விதமான குரல் வருது இல்லையா? அது கட்சிக்கு நல்லது இல்லையே. பாஜக தலைவர்களை கூப்பிட்டு சொல்ல போகிறாராம், நீ இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், நயினார்ட்டையும் அவர் டீம்டையும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். அண்ணாமலை பண்ணதில் பாதி கூட ஒன்றும் வரமாட்டேங்குதுங்க, ரிசல்ட் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, கும்பல் வரமாட்டேங்குது. அதில் அண்ணாமலை போன்ற ஆளுமைகள் இருந்த கட்சி, சாதா கட்சியில் அண்ணாமலை 3 வருஷம் கட்சியை வளர்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்ததான் சரித்திரம் இல்லை. பொதுவெளியில் அண்ணாமலை கலந்து கொள்ளாததற்கு காரணம் அவர் மனதில் ஏற்பட்டிருக்கும் துயரம். அண்ணாமலை யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனால் அண்ணாமலையை எதிரியாக பார்க்குறவங்க தமிழக பாஜகவில் அதிகம் பேர் இருக்காங்க. அடுத்து அண்ணாமலை கூப்பிட்டு பேச போகிறோம். ஆனால் அவருக்கு பதவி கொடுக்கலன்ற ஒரு குறை இருக்க தான் இருக்குது. அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு இருக்குது, அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருக்குது. அது டிலே ஆகிறதுக்கு காரணம் அண்ணாமலை மேலே தப்பு இல்லை, டெல்லி தூங்குது. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மோடி அவர்கள் இந்த மாத இறுதியில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாலினுடன் இணைந்து ஒரு மேடையில் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வந்துக்கிட்டு இருக்கு. எதற்காக வராரு, என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? அரசாங்க விழாவில் முதலமைச்சரும் பிரதமரும் கலந்துக்கிறது வந்து ஒரு சம்பிரதாயம். அந்த மாதிரி 2 அரசாங்க விழாக்கள் நடக்கப் போகின்றன. தஞ்சாவூரில் ஒன்று, தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம். 2த்துலேயுமே ப்ரோட்டோகால் பிரகாரம் சீஃப் மினிஸ்டர் கலந்து தான் ஆகணும். ஸோ சீஃப் மினிஸ்டரும் பிரதம மந்திரியும் சந்தித்து ஒரே மேடையில் பேசுவாங்க. அதில் ஒன்றும் அரசியல் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஸ்டாலின் சில டிமாண்ட்லாம் வைப்பார். எங்களுக்கு வேணுங்கிற இதெல்லாம் பண்ணி கொடுங்க, பணம் வேணும், டிமாண்ட் வைப்பார். அதெல்லாம் அவருக்கு உண்டான உரிமை. பிரதமரும் ரொம்ப சாப்பிட்டா பேசிட்டு போயிடுவார். பட் இதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, பிரதமர் இந்த 2 அரசு விழாவில் கலந்து கொள்ள மட்டும்தான் வருகிறாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா என்டிஏவை வந்து அமித்ஷாவால் பலப்படுத்த முடியல. அவரும் தலைகீழாக நின்று பார்த்தார். அதிமுக கொண்டாந்துட்டார், முடிஞ்சு போச்சு. பாமக கொண்டாட முடியல, தேமுதிக கொண்டாட முடியல, மற்ற கட்சியில் கொண்டாட முடியல. ஸோ பிரதமர் சொன்னாரா, அமித்ஷா நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு. பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்கு டைம் கொடுத்துருக்கார். எத்தனை மணி டைம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கார். அந்த சமயத்தில் பிரதமரும் எடப்பாடியும் பேசி இந்த எடப்பாடிக்குள்ள மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் என்டிஏன்னு சொல்லிப்போம், எங்களுக்கு ஏன்னா என்டிஏ நீங்கள் பாட்ட என்டிஏ, நீங்கள் அதிமுக அமைச்சரவை தான் அமைக்க போகிறது. ஆனால் அகில இந்திய லெவலில் என்டிஏன்னு சொல்லிக்கிறோம், அது உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு முயற்சி எடுப்பார்னு கேள்விப்படுறோம். அப்புறம் சொல்லுவாரா, ஜெயிச்சாவிட்டு முடிவு பண்ணி மந்திரி சபை எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணலாம். ஏன்னா இப்போவே பேசுகிறது வந்து டூ ஏர்லி. கூட்டு மந்திரி சபையா, கூட்டணி இல்லாத மந்திரி சபையா, ஏன்னா யார் ஜெயிக்க போகிறா, எவ்வளோ ஓட்டு வரப்போகிறது, எவ்வளோ சீட்டு வரப்போகிறது, ஒன்றுமே முடிவு பண்ணாத போது இது வந்து அப்பாவுக்கு அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்ற மாதிரி இப்போவே பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ பிரைம் மினிஸ்டர் அஷூரன்ஸ் கொடுப்பாராம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம். அதே நேரத்தில் அடுத்தது பாஜக தலைவர்கிட்ட கூப்பிட்டு கூட்டணி பற்றி அனாவசியமாக பேசாதீங்க, எடப்பாடி மனசு நோகும்படி பேசாதீங்க. கூட்டணியா, கூட்டணி இல்லாமையா, கூட்டாட்சியா,
தனி ஆட்சியாங்கிறதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எந்த விதமான அவசியமும் இல்லை. ஆனால் பிரதமர் பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர அமித்ஷாட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அமித்ஷா 3 இடத்துல கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டார். 3 பத்திரிகை கொடுத்த பேட்டிகளிலும் கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லிட்டார். அதுதான் மனசுக்கு உறுத்தலாக இருக்குது அதிமுக. என்னடா அது நம்ம ஆட்சி வரும்போது கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்கிறாங்களேன்னு அந்த ஒரு மனசில் ஒரு இறுக்கம் கவலை அதிமுக வரதுக்கு காரணம் அமித்ஷா போட்ட அந்த வெடிகுண்டு. இப்போது பிரதமர் எல்லாம் சமாதானப்படுத்தி எடப்பாடி கூப்பிட்டு நீங்களே மந்திரி சபை அமைங்க, அது யார் இருக்க போகிறா என்னங்கன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா பிரதமர் பேசுகிறதுல கெட்டிக்கார். அந்த பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் அவர் ரொம்ப சாமர்த்தியக்கார். ஏமா அமித்ஷா அப்படி இல்லை, வெட்டு 1 துண்டு 2 பேசிட்டு போடுவார். கட் அண்ட் ரைட் மேன். பிஎம்ல அப்படியே தோளில் கை போட்டு பேசிக்கிட்டு எப்படி ஜம்முன்னு எல்லாம் பேசிக்கிட்டு டெக்னிக்காக பேசுவார். ஸோ எடப்பாடியிடம் பேசப்படும் விஷயம் கூட்டணி மந்திரி சபை பற்றி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அமித்ஷா சொன்ன சொல்லிட்டு போட்டோம், அமித்ஷாவோட கருத்தாக இருக்கலாம், நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க, வெற்றிக்கு உழைப்போம், ஆட்சி பிடிங்க, மீதி அப்புறம் பேசலாம் அப்படின்னு எடப்பாடிகிட்ட ஒரு டாக். அடுத்து அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு பேச போகிறோம். அண்ணாமலை நீங்கள் எங்களோட பெரிய சொத்து, நீங்கள் சோர்ந்து போகிறத நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். என்ன நடந்ததோ நடந்ததை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை உண்டு கட்சியில். நீங்கள் சோர்ந்து போய் இந்த மாதிரி வெளியில் வராமல் இருக்கிறது நல்லா இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான முழு சுதந்திரம். ஏன்னா அண்ணாமலை மாதத்துக்கு 2 தடவை தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசணும்னு பாஜக தலைமை சொன்னதாக அண்ணாமலை சொல்லப்பட்டது. அந்த விஷயத்தையும் அவர் சொல்லுவார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசாதுன்றீங்க, அப்புறம் எப்படி ஆட்சி வளர்க்க முடியும்? மக்களிடம் சென்று சொன்னால் மக்களிடம் சென்று ப்ரெஸ்ஸு கூப்பிடும்போது பேசாதேன்னு சொல்ல முடியாது. இல்லை பேசினா என்ன பிரச்சனை வருது? பேசுனா கட்சிக்கு வளர்ச்சி தானே, அது வளர்ச்சி. இன்றைக்கி சொல்லியிருக்கார், எங்களை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா சொன்னதான் தீர்வு, கூட்டணி அமைச்சரவைன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை. அது நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் அதிமுக அமைச்சரவை தான் சொல்கிறார். இப்போ பாஜகக்குள்ளேயே 2 விதமான குரல் வருது இல்லையா? அது கட்சிக்கு நல்லது இல்லையே. இவர் ஒரு குரல், அவர் ஒரு குரல். அண்ணாமலை யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனால் அண்ணாமலையை எதிரியாக பார்க்குறவங்க தமிழக பாஜகவில் அதிகம் பேர் இருக்காங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஆகவே அண்ணாமலையிடம் கூப்பிட்டு, அண்ணாமலை யுவர் ஹார்ட் ஒர்க்கர், கட்சிக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, கட்சியை பாடுபட்டு வளர்த்துருக்கீங்க, அதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம். உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும், கூடிய விரைவில் பொறுப்புகள் வரும். டிலே ஆகிறதுக்கு காரணம் உங்கள் மேலே தப்பு இல்லை, டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஆர்கனைசேஷனல் மேட்டர்ஸ்னால். ஏன்னா கட்சிக்கு தலைவரே போடலைங்க அவங்க. நட்டா போய் 1 இயர் ஆகுது, இன்டரிமாக போட்டு அதுவும் இப்போ இன்டரிம் இல்லாமல் தலைமை இல்லாமல் கிடக்குது. ஆகவே அண்ணாமலை சொல்லப்பட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலையிடம் கூறப்பட்டு அவரை சந்தோஷப்படுத்துவாங்க. அடுத்தது அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்களே, கட்சியை உடைக்கலாமா, நீங்கள்லாம் எவ்வளோ கஷ்டம். ஏன்னா அன்புமணியும் ராமதாஸ் 2 பேருமே மோடி மீது பெரிய மதிப்பு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டார், மோடி என்னோட பிரதர் மாதிரின்னு சொல்லிட்டார். ஸோ 2 பேரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது மோடியோட தமிழக விசிட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் டெல்லியிலேருந்து. ஏன்னா டெல்லியில் சொன்னாங்களாம் அங்கே சண்டை நடக்குது பாமகவில். மோடி சொன்னார், வெயிட், எங்கிட்ட நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்ல, நான் சால்வ் பண்ணிட்டு வரேன், இப்போதான் இருங்க. அந்த உட்கட்சி பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறார். உட்கட்சி பிரச்சனை 2 பேரும் கூப்பிட்டு கை கோர்த்து எதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன பிரச்சனை, உங்களுக்கு வேணுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு மோடி சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் டாக்டர் ராமதாஸும் டாக்டர் அன்புமணியும். அது எந்த மாற்றமும் கிடையாது. இப்போது குருமூர்த்தி சொன்னால் கேட்காம இருக்கலாம், அமித்ஷா சொன்னால் கேட்காம இருக்கலாம். மோடி சொல்லும்பொழுது கேட்காம இருக்க முடியறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மின்னு நான் கருதுறேன். ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து ஏதாவது ஒரு ஈக்குவலாக பதவியை பிரித்து கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணிட்டு பிஎம்கேவை என்டிஏ உள்ளே கொண்டாந்துருவார். அடுத்தது பிரேமலதா விஜயகாந்தி கூப்பிட்டு வச்சு, என்னம்மா விஜயகாந்த் தான் எவ்வளோ ஃப்ரெண்டு எனக்கு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, திருப்பி ஏன் திமுக பக்கம் போகிறீங்க, அவங்க தான் கதவை அடைச்சிட்டாங்களே, இந்த பக்கம் வந்துடுங்க. பாமகக்காவது வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது, விஜயகாந்த் கட்சிக்கு வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மி, 2ன்றாங்க. அது 2 டவுட்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் மோடி சொல்கிறாராம், விஜயகாந்தை நம்ம விட்டுறக்கூடாது,
1% 2% சதவீதம் முக்கியம் இல்லை, நம்ம நண்பர்கள் தான் முக்கியம். நம்ம நம்பி வந்தவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா போன தடவை விஜயகாந்த் கட்சி பாஜகவோட இல்லை, அதிமுகவோட தான் போட்டி போட்டுது கடந்த தேர்தலில். இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு விஜயகாந்தை உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு என்டிஏ உருவாக்கி பாஜக, அதிமுக, அப்புறம் ஜிகே வாசன் கட்சி, அப்புறம் வந்து பாமக, தேமுதிக, இதெல்லாம் ஒரு 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 அணியாக பழைய மாதிரி, தட் இஸ் பழைய 2014 இருந்த ஒரு அணியை பலப்படுத்தி அதிமுகவையும் உள்ளே சேர்த்து ஒரு பெரிய பலம் பொருந்திய அணியாக்கிட்டு போவார்னு கேள்விப்படுறோம். அடுத்தது பாஜக தலைவர்களை கூப்பிட்டு சொல்ல போகிறாராம், நீ இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், நயினார்ட்டையும் அவர் டீம்ட்டையும் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். அண்ணாமலை பண்ணதில் பாதி கூட ஒன்றும் வரமாட்டேங்குதுங்க, ரிசல்ட் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, கும்பல் வரமாட்டேங்குது. அண்ணாமலைக்கோசரம் க்ரௌடு வருதுங்கிறது வாஸ்தவம் தான். அந்த க்ரௌடையே நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்க மாட்டேன்றீங்க. அண்ணாமலை போகக்கூடாதுன்னு சொல்கிறாரா? இல்லையே. அண்ணாமலை அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லலை, நீங்கள் கட்சிக்கு போகாதீங்க, பேசாதீங்க, வராதிங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு அதுக்கு உண்டான தகுதி இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னு கொஞ்சம் காட்டமாக பேச போகிறதா கேள்விப்படும். ஸோ இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் பிரைம் மினிஸ்டர் கலந்துட்டு 2 நாளில் ஸ்டாலினை சந்தித்து பேசுவார். ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் பேசாமல் இருக்க மாட்டார். அப்போ ஸ்டாலின்ட்டு சில ஒரு உறுதிமொழிகள்லாம் கொடுப்பார், எல்லாம் பண்ணித்தரேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த 2 நாள் தமிழக விஜயம் இப்படி தான் போகும்னு டெல்லி வட்டாரங்கள் கருதுகின்றன. இப்போது நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு கட்சியில் வந்து 2 குரல் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அண்ணாமலை ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம் குரல் தராங்க அப்படிங்கிற மாதிரி. இது சரியான விஷயமா இருக்குமா? கட்சியில் முன்னாடி ஒரு தலைமையில் இருந்தது, இப்போ 2 பக்கம் 2 குரல் வருது இல்லை? சரி, அண்ணாமலை வந்து தலைமைக்கு எதிரானவர் நான் சொல்ல மாட்டேன். அண்ணாமலையும் நயினாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். கொள்கை அடிப்படையில் வித்தியாசம் இருக்கலாம், அது வேறு விஷயம். அண்ணாமலைக்கு அதிமுக கூட்டணி பிடிக்காமல் இருக்கலாம், நயினாருக்கு கூட்டணி பிடிக்கலாம். அதனால் அவங்க நட்பு கெடுன்னு நான் எதிர்பார்க்குறேன். நட்பு கெட்டால் தான் எல்லாமே கெடும். ஸோ அண்ணாமலை எங்கேயாவது தமிழக பாஜகவையோ நயினாரையோ சாடி பேசியிருக்காருன்னு இல்லை. அவர் கருத்தை சொல்லுவார், எனக்கு கூட்டணி வேணாம், இது கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லுவாரை தவிர அவர் யாரையும் வந்து குறை சொல்லி பேச மாட்டார். ஸோ பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் கட்சியில். ஏன்னா ஒரு ஜனநாயக கட்சி, வளர்ந்து வரும் கட்சினா இருக்கலாம். அதில் அண்ணாமலை போன்ற ஆளுமைகள் இருந்த கட்சி, சாதா கட்சியில் அண்ணாமலை 3 வருஷம் கட்சியை வளர்த்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்த்ததான் சரித்திரம் இல்லை. அப்படிப்பட்ட வளர்த்தவர் அவர் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கார். ஏன்னா டெல்லி கூப்பிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்காத, அதை பண்ணாத. அதே டெல்லி தமிழிசை கூப்பிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லிச்சா, நம்ம எங்கள் அப்பனாலும் மயக்கி நீட்டுறாங்களே. ஸோ இவங்களுக்கு ஒரு ரூல், அவங்களுக்கு ஒரு ரூல்னால் அவர் கோவம் வரதான் வரும். அதனால தான் எங்கேயும் பொதுவெளியில் அண்ணாமலை கலந்து கொள்ளாததற்கு காரணம் அவர் மனதில் ஏற்பட்டிருக்கும் துயரம். இல்லை தலைமை பாதிக்கும்னு அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா? இவர் பேசிட்டா இவருடைய பேச்சு கொஞ்சம் கம்மியாயிரும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்ணாமலை பேசக்கூடியவன்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை வெட்டு 1 துண்டு 2 பேசுகிறவர், மழுப்பி கிழப்பிலாம் பேச மாட்டார், மூஞ்சில் அடிச்சாமல் சொல்லிட்டு போயிடுவார். பிடிக்கிறதோ பிடிக்கல அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஆனால் கட்சி மீது பெரும் நம்பிக்கை உள்ளவர் அண்ணாமலை. கட்சிக்கு தீங்கு வரா மாதிரி ஏதாவது பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டான்னு சொல்லுவேன். ஏன்னா அவரே வளர்த்த கட்சி அவரே உடைப்பார், எங்கேயாவது உடைக்க மாட்டார். அதுதான் நயினார் நாகேந்திரனுக்கும் இவரால் எந்த ஆபத்தும் கிடையாது. மற்ற சில்லறை இஷ்யூ இருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது எப்படின்னா ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. அந்த மாதிரி தமிழ்நாடு சென்னையில் நயினார் நாகேந்திரன் ரூல் பண்ணுறார், பண்ணிட்டோம். நான் கோவையிலேருந்து ரூல் பண்ணுறேன் அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், தெரியல நமக்கு. 2 பேரும் பேசி வச்சுருக்கலாம், அண்ணா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், நான் சென்னையில் பாலிடிக்ஸ் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கிளாஷ் ஆக வேணாம். 2 பேரும் பேசி வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அண்ணாமலை கோயம்புத்தூர்லேயே இருக்கார், சென்னைக்கு வரார். அநேகமாக ஆகஸ்ட் செப்டம்பர் போய் சென்னையில் தங்க போகிறதா கேள்விப்படுறோம். தங்கினாரா ஒன்று நல்லது. அண்ணாமலையால் கட்சி வளருமே தவிர அண்ணாமலையால் கட்சி மோசமாகும்னு நான் ஒத்துக்க தயாராக இல்லை. அண்ணாமலையால் இன்னும் கட்சி வளர்ச்சி அடைய வைக்கலாம். அவர் தலைவராக இருந்து தான் கட்சியை வளர்க்கணும்னு ரூல் கிடையாது. தலைவராக இல்லாமல் இருந்தால் கூட கட்சியை வளர்க்கலாம். ஆனால் கட்சி அவர் எப்படி ட்ரீட் பண்ண போகிறது, கட்சி அவருக்கு மரியாதை கொடுக்குமா, அவருக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்குமா, உண்டான பதவியை கொடுக்குமா அப்படின்ற பல கேள்விகளும் இது கூட எழுதுறது நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த புதிய கட்சி அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் வதந்தியா? யார் கிளப்புறா? அதெல்லாம் பாஜகவினர் அண்ணாமலைக்கு பிடிக்காதவங்களே இதெல்லாம் பண்ணுறாங்களா? இருக்கலாம். ஏன்னா
பாஜக விட்டு அண்ணாமலை போவார் இந்த நேரத்தில் ம். தேர்தலுக்கு முன் நான் நம்பலை. ஏன்னா தமிழ்நாடு பாஜக மட்டுமே அண்ணாமலையோட ஃபோக்கஸ் இல்லை. மோடி நெருக்கமானவர், அமித்ஷா நெருக்கமானவர், டெல்லியில் இருக்க பல தலைவர் நெருக்கமானவர், ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு மோடி அமித்ஷாவை கண்டா பிடிக்கிற மாதிரி, மோடியை கண்டா பிடிக்கிற மாதிரி அண்ணாமலை கண்டா பிடிக்கும். இத்தனைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டே கிடையாது, போலீஸ் அதிகாரியாருந்து வந்தவர் தான். ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளை துவம்சம் பண்ணுறார். அப்படிங்கிற வகையில் ஆர்எஸ்எஸ்க்கு அண்ணாமலை கண்டா பிடிக்கும். ஸோ அண்ணாமலை எல்லாருக்கும் செல்ல பிள்ளை கட்சியில், மோடி, அமித்ஷா, சந்தோஷ், ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும். ஆனால் அவருக்கு பதவி கொடுக்கலன்ற ஒரு குறை இருக்க தான் இருக்குது. அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு இருக்குது, அவருடைய ஆதரவாளர்களுக்கு இருக்குது. அது டிலே ஆகிறதுக்கு காரணம் அண்ணாமலை மேலே தப்பு இல்லை. டெல்லி தூங்குது. டெல்லி வந்து ஒரு முயற்சி எடுத்து தலைவரை போட்டு, பொதுச் செயலாளரை போட்டு, இவரை பொதுச் செயலாளரை போட்டு எதாவது பண்ணிக்கின்னு கொடுத்தா பண்ணியிருக்கோம். டெல்லி தூங்கி வழியும்போது இவருக்கு எப்படி ஒரு உற்சாகம் பிறக்கும்? எங்க இப்போது முன்னாள் மாநில தலைவர்ன்ற பதவி மட்டும் போகாது, கட்சியை வளர்க்குறதுக்கு அந்த முன்னாள் மாநில தலைவர்ன்ற பதவி ஐடி மட்டும் போகாது அவருக்கு. அதோட பெரிய ஐடியா கொடுக்கணும். அந்த பெரிய ஐடியா எப்போ பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க போகிறது, எப்போ வந்து சமாதானம் அடையும், எப்போ அண்ணாமலை இறங்கி வேலை செய்வாருங்கிறது போக போக பார்க்கணும். ஓகே, நீங்கள் ஒரு பெரிய ஒரு வலிமையான கூட்டணி சொல்லியிருந்தீங்க. பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக இந்த மாதிரி ஒரு வலிமையான கூட்டணி உண்டாகும் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து உருவாச்சுன்னா ஒரு டஃப் கொடுக்குமா? திமுக கூட்டணிக்கு ஒரு பலமான டஃப் இருக்கும்ல. இப்போது அதிமுக பாஜக எப்படி கூட்டணி அமைக்கிறதுக்கு பாடுபடுதோ, அதே மாதிரி திமுக கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு பாடுபடுது. இன்னைக்கு காமராஜ் மேட்டரில் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கு திருப்பி கிளாஷ் ஆகிடுச்சு. வைகோ என்னதான் போய் சரண்டர் ஆனால் கூட மல்லை சத்தியா கட்சியை உடைச்சிட்டு வெளில வரப்போகிறார். அங்கே மதிமுக இன்னும் வீக்காக போகுது. திருமாவளவன் ஓப்பனாக ஸ்டாலினை வச்சுனே சொல்லிட்டார், 4 ஓட்டு வந்தால் அதில் 1 ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு. அப்படின்னா 1% கேட்குறார், 10% கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி திமுக கூட்டணிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுத்தான்னா இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. அது இப்போ ஆகுது. எப்போ தேர்தலுக்கு முன்பு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதம் உட்காந்துட்டு தொகுதி பங்கீடு, உனக்கு இவ்வளோ சீட்டு, உனக்கு இவ்வளோ சீட்டு, உனக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு கொடுக்குறாங்களோ அப்போ தான் கூட்டணி இறுதியாகும். 2 கட்சிக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நாளைக்கு விசிகே வெளியில் போச்சு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து விஜய் பக்கம் சேர்றாருன்னா ராமதாஸ் திமுக பக்கம் போய் சேர்ந்துருவார். ஸோ இந்த கூட்டணி கணக்குகள் யார் எங்கே இருப்பா, இங்கே நிலையாக இருப்பாங்களா, இதெல்லாம் நமக்கு தெரிய வர்றதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகும், குறைஞ்சது 3 மாதம் ஆகும். அதற்கு பிறகு தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும், எந்த கூட்டணியில் யார் இருக்க போகிறாங்க. ஏன்னா விஜய் வேறு உள்ளே வந்துட்டார். விஜய் காங்கிரஸ் எடுக்கணும்னு பார்க்குறாரு, விசிகே எடுக்கணும்னு பார்க்குறாரு. அவருக்கு விஜய்க்கு என்னென்னா திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னு பார்க்குறாரு. அவர் கொள்கை நம்ம அது வந்து குறை சொல்ல முடியாது. திமுக கூட்டணி பலவீனமாகுமா அப்படிங்கிறது ஸ்டாலின் கையில் தான் இருக்குது. ஸ்டாலின் இல்லைங்க, விதிக்கு கேட்ட தொகுதியை கொடுக்குறேன், காங்கிரஸ் கேட்ட தொகுதியை கொடுக்குறேன், மதிமுக எல்லாம் நல்லா திருப்தியாக பண்ணுறேன் அப்படின்னாருனா திமுக கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்போ வந்து யாரும் விஜய் பக்கம் போக மாட்டாங்க. ஸோ இந்த கணக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 மாதங்களில் நவம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அதில் தான் ஒரு ஃபைனல் பிக்சர் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார்.